கடவுள்களின் தேசமான கேரளா கடந்த சில ஆண்டுகளாக தொடர் இயற்கை பேரிடர்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது நாடு முழுவதையும் உலுக்கியிருந்தது. அந்த சோகத்திலிருந்து முழுமையாக மீள்வதற்குள் இந்த ஆண்டும் கனமழை, வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு சம்பவங்கள் கேரள மக்களிடையே மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. கடந்த மாதம் வயநாட்டின் கல்லாடி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பலர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக இடுக்கி மாவட்டத்தின் அடிமாலி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதுடன் பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டு தாழ்வான பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. கனமழையால் மாநிலத்தின் பல பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், வானிலை நிலவரத்தை அறிந்து பயணம் மேற்கொள்ளவும் தமிழக அரசும் அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையமான IMD கேரளாவில் மேகவெடிப்பு போன்ற தீவிர மழை நிகழ்வுகளுக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், பத்தனம்திட்டா, கோட்டயம், ஆலப்புழா, இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய 12 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த மாவட்டங்களில் 24 மணி நேரத்தில் 115 மில்லிமீட்டர் முதல் 204 மில்லிமீட்டர் வரை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் IMD தெரிவித்திருக்கிறது. மேலும் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு, தாழ்வான பகுதிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு, ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளின் நீர்மட்ட உயர்வு போன்ற அபாயங்கள் இருப்பதாகவும், தேவையற்ற பயணங்களை தவிர்த்து மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. ஏற்கனவே தொடர் கனமழை மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவில் அடுத்த சில நாட்களும் வானிலை மோசமாக நீடிக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை பொதுமக்களிடையே மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.